السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال عيسى ابن مريم اللهم ربنا أنزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لأولنا وآخرنا آية منك وارزقنا وأنت خير الرازقين. قال الله إني منزلها عليكم. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة، الدعاء رد القضاء ورد البلاء، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு செய்வதற்குண்டான தௌஃபீகையும் நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இறைவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. நாம் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் அமல்களையும் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஈட்டுகின்ற பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை தந்தல் புரிவானாக, அபிவிருத்தியை தந்தல் புரிவானாக, ரிஸ்கிலும் பரக்கத்தை தந்தல் புரிவானாக, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திலும் பரக்கத்தை தந்தல் புரிவானாக, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தந்தல் புரிவானாக, மருத்துவமனை செலவுகள், அதன் சிரமங்கள், அதன் கஷ்டங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நீண்ட நாட்கள் இந்த உலகில் வாழும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஜும்ஆ உரையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நாம் செய்கின்ற வணக்கங்களில் முக்கியமான வணக்கம் தொழுகையாக இருந்தாலும் இன்னொரு வணக்கம் என்பது நாம் கேட்கின்ற துஆ. அந்த துஆ செய்யும் முறை எப்படி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், நாம் அந்த துஆவை எப்படி அமைத்துக் கொண்டால் நாம் கேட்கின்ற தேவைகளையும் நாம் செய்கின்ற துஆக்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்வார் என்பதாக குர்ஆன் ஷரீஃபில் நாம் ஆராய்கின்ற பொழுது பல விதமான வழிகளை இறைவன் சொல்கிறார். இப்போ நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், ஏதோ ஒரு நமக்கு தெரிந்த தொழில் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா அதற்குண்டான முன் ஏற்பாடு நம்ம செய்வோம், அதற்குண்டான முயற்சி செய்வோம். எதுவுமே செய்யாம அந்த பிசினஸினுடைய நாலேஜ் இல்லாம நாம எந்த தொழில் ஆரம்பிக்க போறோம் அந்த தொழிலுடைய நாலேஜ் இல்லாம அந்த தொழிலை நம்ம கை வைக்க முடியாது இல்லையா, ஆரம்பிக்க மாட்டோம், பின்வாங்கிடும். அதே போலதான் ஒவ்வொரு செயலுக்கும் அதுதான் ஒரு காரணங்கள் இருக்கிறது, பல விதமான காரணங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் செய்கின்ற துஆ நாம் என்றைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நாம் அன்றாடம் 5 நேர தொழுகைகளில் துஆ செய்கிறோம், இமாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அதற்கு நாம் சத்தம் இல்லாமல் ஆமீன் சொல்கிறோம். அதான் கவலையான செய்தி. இங்கே பல விதமான பள்ளிகளில் ஒவ்வொரு தொழுகையின் நேர தொழுகைக்கு பிறகும் இமாம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், அந்த துஆவிற்கு ஆமீன் சப்தமாக வருவதில்லை. அதிகமான பள்ளிகளில் அமைதியாக ஆமீன், ஒரு சத்தம் இல்லாத ஒரு ஆமீனாக இருக்கிறது. அதையும் தொழக்கூடிய சில பெரியவர்கள் மட்டும்தான் ஆமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நம்முடைய காதுகளில் விழுகிறது. ஆமீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன? யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை நீ கபூல் செய்வாயாக என்ற அர்த்தத்தை கொண்ட ஆமீன் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய நாவில் அதிகமாக வர வேண்டும், சப்தமாக வர வேண்டும். நாம் சொல்கின்ற ஆமீன் என்பது அல்லாஹ்வுடைய அரிசை தட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய அரிசை தட்டி கபூலியத்தை அல்லாஹ் தந்து நம் தேவைகளை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக நிறைவேற்றி தர வேண்டும். 5 நேர தொழுகைகளில் அதிகமாக கேட்கப்படக்கூடிய துஆ என்னங்க? துஆ என்ன?
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار எங்கள் இரட்சகர் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நலவை நீ தந்தல் புரிவாயாக, நல்லதையே நீ தந்தல் புரிவாயாக, சாலிஹான வாழ்க்கை தந்தல் புரிவாயாக. இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் சாலிஹான வாழ்க்கையாக, நல்லதொரு வாழ்க்கையாக எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்தல் புரிவாயாக. நரக நெருப்பை விட்டும் எங்கள் அனைவர்களை பாதுகாத்தல் புரிவாயாக. அதனுடைய அர்த்தம் ஒரு அர்த்தமான துவா, எல்லோரும் ஓதக்கூடிய துவா, எல்லோருக்கும் தெரிந்த துவா. அதனுடைய அர்த்தம் ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. இந்த துவா கேட்ட பிறகு ஆமீன் சொன்னார், அல்லாஹ் எவ்வளவு ஆனந்தம் அடைகிறார் தெரியுமா? நம்மை பற்றி மலக்குமாடம் இறைவன் புகழ்ந்து பாடுகிறார். என்னுடைய இறைவா, என்னுடைய இறைவா, உன்னுடைய அடியார்கள் உன்னிடம் கரம் ஏந்திருக்கிறார்கள், துஆ செய்கிறார்கள், அவருடைய தேவைகளை கேட்கிறார்கள், ஆமீன் சொல்கிறார்கள். இறைவா, அவருடைய தேவைகளை, அவருடைய நாட்டத்தை, அவருடைய அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் நீ நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காக மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் நமக்காக துஆ செய்கிறார்கள் என்றார். அந்த ஆமீனுக்கு அவ்வளவு பவர் உண்டு. இஸ்லாமிய சொந்தங்களே, நீங்க தனியாக துஆ செய்தாலும் நீங்கள் துஆ செய்த பிறகு ஆமீன் சொல்லுங்க. நீங்க தனியா துஆ செய்கின்ற பொழுது, சப்தம் இல்லாமல் நீங்க துஆ செய்கின்ற பொழுது, இறைவனோடு துஆ செய்கின்ற பொழுது, நீங்க தௌபா செய்கின்ற பொழுது சப்தம் இல்லாமல் ஆமீன் சொல்லுங்கள். ஒரு பொது தளத்தில் பொதுவாக கூட்டு துஆ கேட்கின்ற பொழுது ஆமீன் என்று சப்தமாக சொல்லுங்கள். எத்தனை துஆக்கள் கேட்கப்படுது தொழுகையில, அது 5 நேர தொழுகைக்கு பிறகு. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. இந்த துஆ கேட்கப்படுது. துஆவின் அர்த்தம் என்ன? ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذرياتنا, எங்களுடைய குழந்தை செல்வங்களிலும் எங்களுடைய மனைவிமார்களிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு. வஜஅல்னா லில்முத்தகீன இமாமா, முத்தகீன்களில் எங்களை நீ ஆக்கியருள் புரிவாயாக, முத்தகீன்களுக்கு எங்களை இமாமாக நீ ஆக்கியருள் புரிவாயாக என்ற அர்த்தத்தை கொண்ட இந்த துஆ கேட்கப்படுது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. எங்கள் இரட்சகர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் நீ தொழுகையாளியாக ஆக்கு, உன்னை வணங்கக்கூடியவர்களாக ஆக்கு ரஹ்மானே. ரப்பனா வ தகப்பல் துஆ, எங்களுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதோட அர்த்தத்தை கொண்ட துஆ. இப்படி ஏராளமான துஆ அர்த்தமுள்ள துஆக்கள் ஒவ்வொரு 5 நேர தொழுகைக்கு பிறகும் கேட்கப்படுது. ஆனால் இந்த துஆவிற்கு நம்முடைய பதில் என்ன? அதிகமான பள்ளிகளில் அதில் சில பேர்கள், சில சகோதரர்கள், நீங்க அப்படி துஆ கேட்காதீங்க, கூட்டு துஆ கேட்காதீங்க, ஆமீன் கேட்காதீங்க, நபி வழி அல்ல, அது அந்த வழி அல்ல, இந்த வழி அல்ல அப்படின்னு அதுல வேற ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்தி ஆமீன் கேட்கக்கூடிய சகோதரர்களையும் குறைவாக ஆக்கி இன்னைக்கு நிலைப்பாடுகள் எவ்வளவு மோசமான ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நம்முடைய நேர்வழி, அன்றைய காலம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அன்றைய காலம்னா 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லல. இன்றைக்கு பெரியவர்களாக இருக்கக்கூடிய மூத்தவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் எப்படி இருந்தது, இன்றைக்கு சூழல் எப்படி இருக்கிறது, இரண்டுக்கும் வித்தியாசம் என்ன? நான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமான வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதையெல்லாம் சொல்ல வரல. ஆனால் சமீபமாக 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய அமல்கள், நம்முடைய நடைமுறைகள், நம்முடைய வீடுகளில் குர்ஆன் ஓதப்பட்டது, துஆ செய்யப்பட்டது, சிறுபலியாக இருக்கின்ற பொழுது 5 நேர தொழுகைகள் தொழுதப்பட்டது, அந்த 5 நேர தொழுகைக்கு பிறகு துஆ செய்யப்பட்டது. அதே நிலை மாறி இருக்கிறது என்றாலும் சமூகம் எதை நோக்கி போகிறது? நாம் கேட்கின்ற துஆ இதன் அடிப்படையில் இருக்கும். முதல் விஷயம் நம்பிக்கையோடு கேளுங்க, இறை நம்பிக்கையோடு கேளுங்க. இறைவன் தருவான் அப்படிங்கிற நம்பிக்கை, முழு நம்பிக்கை வேண்டும். பிள்ளைங்க பெற்றோர்கள் கேட்கும் போது நம்பிக்கையோடு கேட்கிறாங்க இல்லையா? எந்த பொருளாக இருந்தாலும் தங்களுக்கு தேவையான பொருட்களை அந்த பிள்ளைங்க தன்னுடைய பெற்றோரிடம் கேட்டு நம்பிக்கையோடு, என் மாப்பா தருவாரு, என் மாப்பா வாங்கி தருவாரு, எங்க அம்மா வாங்கி தருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு கேட்கிறாங்க. அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அல்லவா? இல்லையா? படைத்தரப்பு அதை எதிர்பார்க்க மாட்டாங்க சகோதரர். படைத்தரப்பு, நம்மை படைத்தரப்பு, நம்முடைய வாழ்க்கையே அவனுக்காகத்தான், நம்முடைய உயிர் மூச்சு அவனுக்காகத்தான், நாம் செய்கின்ற அமல் அவனுக்காகத்தான், நம் ஒவ்வொரு நடைகளையும் நடக்குகின்ற நடைமுறையில் அவனுக்காகத்தான், நம்முடைய வாழ்க்கையே இறைவனுக்காகத்தான். அப்படிங்கிற போது நாம் நம்முடைய தேவைகளை இறைவன் முறையிடுகின்ற பொழுது, துஆவின் மூலமாக கேட்கின்ற பொழுது நாம் முழு நம்பிக்கையோடு கேட்க வேண்டும், முழு ஈமானோடு கேட்க வேண்டும். அப்படி கேட்கின்ற பொழுது நம்முடைய துஆவை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க, அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக நபியான ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் சொல்றாங்க. சொல்லும்போது மக்கள் ஏற்க மறுக்கிறார்கள். உண்மை என்றைக்கு உரைத்தாலும் அது மறுக்கத்தான் படும், அது நியாயப்படுத்த படாது. நீங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்துட்டு என்ன போட்டு ஊரை குழப்பிட்டு இருக்கீங்க, புதுசா ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை குழப்பிட்டு இருக்கீங்களா, என்ன காரணம்? நீ உண்மையாக எதை பேசினாலும் இன்புள்ள காலம் இல்ல, அப்புள்ள காலத்திலிருந்து அது நடைமுறைக்கு ஏற்காமல் பின்னாடி அது வெற்றி பெற்றது என்பதாக வரலாறு. அதனால உண்மையை உரைக்க சொல்கின்ற பொழுது அது அப்பொழுது கேட்கின்ற மக்களுக்கு வெறுப்பாகத்தான் இருக்கும், தப்பாகத்தான் தெரியும், தவறாகத்தான் தெரியும். அவர்கள் சிந்திக்க 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 ஆஹா அப்பொழுது ஒரு உண்மை பேசப்பட்டது, ஒரு உண்மை சொல்லப்பட்டது, அப்பொழுதுதான் தெரியும் அது நிஜமானது, உண்மையானது, சத்தியமானது என்பதாக. அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை நபியாக ஏற்றுக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் கேட்க மறுக்கிறாங்க, எங்களால் ஏற்க முடியாது. சரி என்னப்பா செய்யணும், உங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வித்தியாசமான ஒரு நடைமுறையை இப்பொழுது நீங்கள் நிகழ்த்தி காட்ட வேண்டும். என்னப்பா செய்யணும் ஈசா நபி கேட்க, எங்களுக்கு வானத்திலிருந்து உணவு தட்டு வரணும் அப்படின்னு கேட்கறாங்க அந்த மக்கள். வானத்திலிருந்து உணவு தட்டு எங்களுக்கு வரணும், அப்படி நிகழ்ந்துட்டா நான் உங்களை முழுமையா நம்புறோம், அல்லாஹ்வை கடவுளா ஏத்துக்கிறோம், இறைவனா ஏத்துக்கிறோம் அப்படி சொல்றாங்க. அப்படிதான் செய்யணுமா, வேற ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. முதல்ல இதை செஞ்சு காமிக்காம சொல்லும் போது அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மறுப்பு சொல்லவில்லை. ஏன் மறுப்பு சொல்லவில்லை? ஏன் என்னால் முடியாது என்று சொல்லவில்லை. ஏன் சொல்லவில்லை? அங்கிருந்து நிக்கிறது இறை நம்பிக்கை. என்னுடைய ரப்பு, என் ரப்பிடம் நான் எதை கேட்டாலும் என் ரப்பு எனக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்று முழு நம்பிக்கையில் துவா செய்கிறார்கள். அல்லாஹ் இறைவன் மீது முழு நம்பிக்கை வைத்து இறைவன் துவா செய்கிறாங்க. قال عيسى ابن مريم اللهم ربنا انزل علينا مائدة من السماء تكون لنا عيدا لاولنا واخرنا وآية منك وارزقنا وانت خير الرازقين. قال عيسى ابن مريم மரியமுடைய மகன் ஈசா அவர்கள், اللهم எங்கள் இரட்சகர் அல்லாஹ்வே, ربنا انزل علينا مائدة من السماء, வானிலிருந்து நீ ஒரு தட்டை, உணவு தட்டை இறக்க வேண்டும் ரப்பே. வானிலிருந்து ஒரு உணவு தட்டை நீ இறக்க வேண்டும் ரப்பே. அந்த உணவு தட்டை என்பது தக்கூனு லனா ஈதல் லிஅவ்வலினா வஆஹிரினா, எங்களுக்கு அது பெருநாளாக இருக்க வேண்டும், எங்களுக்கு முன்னோர்களுக்கும் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் ஆயத்தம் மின்க், அது அத்தாட்சியாக இருக்க வேண்டும். வர்சுக்னா, எங்களுக்கு நீ உணவு அளிப்பவன் ரப்பே. வஅன்த கைருர் ராஸிகீன், சிறந்த உணவை, சிறந்த ரிஸ்கை எங்களுக்கு நீ தருவாயாக அப்படின்னு துஆ செய்யறாங்க. எந்த நம்பிக்கையில துஆ செய்யறாங்க? இது உலகத்தில் இப்பொழுது சாத்தியமாகுமா? சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் இப்பொழுது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் எத்தனை விஞ்ஞானங்கள் பெருகினாலும், எத்தனை விஞ்ஞான பெருமக்கள் பெருகினாலும், எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தாலும் வானில் இருந்து ஒரு சின்ன கடுகு மாதிரி உள்ள பொருளை கொண்டு வர முடியுமா? விஞ்ஞானிகள் எங்க வரைக்கும் போறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்பேஸ், நிலா வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க, செவ்வாய் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. சூரியன் கிட்ட நெருங்க முடியுதா விஞ்ஞானிகளால? எங்க போயிட்டு வந்துட்டாங்க? செவ்வாய்க்கு போயாச்சு, வேற எங்க போயாச்சு? சந்திரனுக்கு போயாச்சு, அங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சாச்சு. சூரியன் கிட்ட போக முடியுமா? போக முடியாது. அதற்கு தாண்டி எவ்வளவு போக முடியுமா? போக முடியாது. விஞ்ஞான வளர்ச்சிகள் எவ்வளவு வளர்ச்சி பெற்றாலும், விஞ்ஞான பெருமக்கள் எவ்வளவு வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் கியாமத் நாள் வரைக்கும் அது அவர்களால் செய்து காட்ட முடியாது. ஏன் செய்து காட்ட முடியாது? அது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். قال الله إني منزلها عليكم, அல்லாஹ் உங்களுக்கு அந்த உணவை இறக்கி வைத்தார். பிறகு சில பேர் ஏற்றுக்கொள்ளாங்க, சில பேர் ஏற்றுக்கொள்ளல, அப்படின்னா வேற வரலாறு. ஆனா இங்க சொல்லக்கூடக்கூடிய கருத்து குர்ஆனுடைய வசனங்கள், சூரத்துல் மாயிதாவுடைய இறுதி கட்டத்தில் வரக்கூடிய வரலாறுகள். இது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, இந்த வரலாறு சொல்லக்கூடிய படிப்பினை என்ன? இறை நம்பிக்கையோடு நீங்கள் எந்த தேவைகளை இறைவன்கிட்ட கேட்டாலும், எந்த வித்தியாசமான தேவைகளை, எந்த தேவையாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்ம அதே மாதிரி என்ன கேட்க போறோம்? அல்லாட்ட என்ன கேட்க போறோம்? நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கேட்போம் இல்லையா?
ஆரோக்கியத்தோடு உள்ள வாழ்க்கை, நீண்ட நாள் வாழ்க்கை, சொத்து சுகம் கேட்க போறோம், காசு பணம் கேட்க போறோம், வீடு வாசல் கேட்க போறோம், குழந்தை பாக்கியத்தை கேட்க போறோம், சாலிஹான மனைவியை கேட்க போறோம். பெண்ணாக இருந்தால் சாலிஹான கணவனை கேட்பாங்க, குழந்தை பாக்கியத்தை கேட்பாங்க. அதெல்லாம் மார்க்கம். நீங்க நம்பிக்கையோடு கேளுங்க, உங்களுக்கு அது நிறைவேறும். இந்த வரலாறு சொல்லக்கூடிய கருத்து படிப்பினையாதான். நம்ம நிலை எப்படி இருக்குது? துவா செய்கின்ற போது, துவா செய்யும் போது 1 நிமிஷம் 2 நிமிஷம் லேட் ஆயிட்டா போதும், மணியா கண்ணு மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும், ஆட்டோமேட்டிக்கா மணிக்கு போயிடும். என்னாச்சு இன்னைக்கு சரியில்லை, எனக்கு என்ன ஒரு 2 நிமிஷம் கூட போனமா தெரியுது, துவா நீண்டுக்கிட்டே போகுது. நமக்கு 1008 வேலையை விட்டு கூட்டு வந்திருக்கு, அந்த வேலைக்கு அந்த அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், ஆஃபீஸ்க்கு இப்படி போகணும் அப்படி போகணும். இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குது. அதில் குறையா சொன்ன சகோதரர்களே, நீங்க தொழுகைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் ஒதுக்கி வரீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமாக அமையணும், நன்மையாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற அமலாக மாற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற வணக்கமாக மாற வேண்டும், நன்மைகளை பெற்று தரக்கூடிய வணக்கமாக மாற வேண்டும், நாளை சொர்க்கத்தை பெற்று தரக்கூடிய வணக்கமாக மாற வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆசையில் தான் உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்துக்கு சொல்றாங்க, அல்லாஹ் பத்தி சொல்றாங்க, ஏற்க மறுக்கிறாங்க. அதே நேரம் தான் ஏற்க மறுக்கிறாங்க. யூனுஸே நாங்க உங்களை ஏத்துக்க முடியாது, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டமே மறுக்கிறாங்க, உங்களை நாங்கள் ஏத்துக்க முடியாது. கோபம் கொண்டவர்கள் அல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், என்னுடைய கூட்டம் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளவு சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, எல்லை மீறி போறாங்க, அவங்கள நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிறாங்களா, நீ அதான் இறக்குனாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊர்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா ஊருக்கு அதாப் வரப்போகுது, அல்லாஹ்வுடைய அதாப் வரப்போகுது. அவர் யாருமே ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, யூனுஸ் நபியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊரை நோக்கி அதாப் வர காத்திருக்கிறது, 3 நாட்களில் அதாப் இறங்கிவிடும் என்ற செய்தியை அறிந்து கொண்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க. சூடான காற்று வீசுகிறது அந்த சமூகத்தை நோக்கி, சூடான காற்று சொல்லிட்டே போயிட்டாங்க, எப்பா நீங்க அழிக்க போறீங்க, உங்களுக்கு அதாப் கண்டிப்பா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. 3 நாட்களில் சூடான காற்று அந்த ஊரை பதம் பார்க்கின்ற பொழுது அந்த மக்கள் உஷாராயிட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் சமூகம், ஆகா நம்மை நோக்கி அதாவது வரப்போவது போல இருக்க, வேற வழியே இல்லை, வேற வழியே இல்லை. இறைவன் அந்த நேரத்துக்கு எழுந்துறாங்க, அல்லாஹ் உன்னுடைய அதாபை எங்களால் தாங்க முடியாது, அல்லாஹ் இந்த சூடான காற்றை எங்களால் தாங்க முடியாது, அல்லாஹ் நாங்கள் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் யூனுஸ் நபியை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ் எங்கள் அனைவர்களை மன்னித்து விடு, அல்லாஹ் நாங்களை முழுமையாக ஈமான் கொள்கிறோம் அல்லாஹ் என்று இறைவனை நம்பியவர்களாக, இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாக அந்த நேரத்தில் துஆ செய்தார்கள். நபியாக நபியுடைய துஆவாக இருந்தாலும் இங்கே கேட்கப்பட்டது அவர்களுடைய இறை நம்பிக்கையில் கேட்கப்பட்ட துஆ. அப்பொழுது இறைவன் ஏற்றுக்கொண்டு ஃபலவுலா கானத் கரியத்துன் ஆமனத் ஃபனஃபஹா இல்லா கௌம யூனுஸ், குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவங்களுக்கு வரக்கூடிய அதாபை அவர்கள் கேட்ட துஆ தடுத்தது, இறை நம்பிக்கையோடு கேட்ட அந்த துஆ தடுத்தது. வெளியே இருந்து பார்க்கறாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதாப் வரும் 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 பார்க்கறாங்க, வரவே இல்லை. பிறகு ஊர்ல வந்து விசாரிக்கிறாங்க, ஊர்ல இருந்து விசாரிக்கும் போது தான் தகவல் தெரியும், ஏற்கனவே அல்லாஹ் வஹீயின் மூலமா அறிவித்து விட்டார் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் இது மாதிரி விஷயம். அவங்க துஆ செஞ்சிட்டாங்க, தௌபா செஞ்சிட்டாங்க, அவங்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டவனாக அவர்களுக்கு வரக்கூடிய அதாபை நான் நீக்கி விட்டேன் என்று அல்லாஹ் வஹீயின் மூலமாக சொன்னதா வரலாற்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இறை நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு நாம் எந்த தேவைகளை இறைவனிடம் கேட்டாலும் இறைவன் அதை மறுப்பதில்லை. இதுக்கப்புறம் நம்முடைய துவாவை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே? முழு நம்பிக்கையோடு துவா கேளுங்க, ஆணித்தரமாக துவா கேளுங்க, உறுதியாக துவா கேளுங்க. உங்களுடைய தேவைகளை இறைவன் நிறைவேற்ற தயாராக இருக்கிறார், தருவதற்கு தயாராக இருக்கிறார். இரண்டாவது, அன அபுதுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த உலகத்துல யாருக்கும் எந்த சகோதரருக்கும் எவருக்கும் அடிமையாக இருக்கக்கூடாது, அதான் மார்க்கம் சொல்லுது இல்லையா? யாருக்கும் யாரும் அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமைத்தனத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, ஆணா ஆதிக்கத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது.
ஆனால் நம்முடைய அடிமைத்தனம் என்பது அன அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை. நாம் அல்லாஹ் அனைவர்களும் நாம் அல்லாஹ்வுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடிமைகள் நாம். நம்ம எஜமான்ட நம்ம கேட்கிறோம் இல்லையா? நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் தனிப்பட்ட முறையிலும் ஜமாத்தாகும் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கின்ற துவா என்ன தெரியுமா? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், எங்கள் இறைச்சகா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அந்த துவா அல்ஹம்து சூராவில் வரக்கூடிய துவா, ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கக்கூடிய துவா. அது எதை வெளிப்படுத்துகிறது? அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அடிமைத்தனத்தோடு இறைவன் நம்முடைய எஜமானிலும் யா மாலிக், அவன் அரசன், உலக அரசன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உலகத்தை படைத்த ரப்பு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தை படைத்த ரப்பு, அவனுக்கே எல்லா புகழும். அப்படிப்பட்ட ரப்பிடம் நம்முடைய தேவைகளை கேட்கின்ற பொழுது நாம் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்த வேண்டும். சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடிய அரசன் இருந்தான். சின்ன ஒரு தவறு செய்தால் கூட அந்த மனிதர்களை கொலை செஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அரசன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். ஒரு நாள் காபத்துல்லாஹ்க்கு வரான். வரும்போது அங்க ஒரு கண் தெரியாத ஒரு நபர், கண் தெரியாத ஒரு மனிதர் துவா செய்கிறார். அவர் கண் பார்வை வேணும் துவா செய்கிறார். தவாஃப் என்பது 7 முறை தவாஃப் சுத்த வேண்டும் இல்லையா? 7 முறை தவாஃப் செய்ய வேண்டும். உம்ராக்கு போனாலும் சரி, ஹஜ்ஜுக்கு போனாலும் சரி. அவர் 3 முறை தவாஃப் செய்து விட்டார். எப்படி தவாஃப் செஞ்சாரு? யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வை கொடு, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வை கொடு அப்படி தவாஃப் செஞ்சிட்டார் 3 முறை. அவர் 3 முறை தவாஃப் செய்து முடிக்கின்ற பொழுது அவருக்கு நேர் எதிராக ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நிற்கிறார். அவர் கண் பார்வை தெரியாது, எதிரில் இருக்கக்கூடிய மனிதரும் தெரியாது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் வந்து நான் யார் என்று தெரியுமா என்று கேட்கிறார். அவர்கிட்ட இல்லை தெரியாது, எனக்கு கண் பார்வை தெரியாது, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ஒரு நடுக்க வந்துருச்சு. அவருக்கு தெரியும் சின்ன ஒரு தவறு செய்தால் கூட கொலை செய்யக்கூடிய கொடிய அரசன் அவர். என்ன செய்றீங்க அப்படி கேட்கிறாப்ல. யார்? ஹஜ்ஜாஜ். இந்த மாதிரி எனக்கு கண் பார்வை இல்லை, எனக்கு கண் பார்வைக்காக அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு தவாஃப் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. எத்தனை முறை துவா செஞ்சிருக்கீங்க? நான் 3 முறை சுத்தி இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் எத்தனை முறை பாக்கி இருக்குது? 4 முறை சுத்தணும். அப்படியா? சரி, அப்ப 4 முறை சுத்தத்துக்குள்ள உங்களுக்கு கண் பார்வை வந்துடும், இல்ல உங்க நான் கொலை செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் கண் பார்வை கேட்டவர் அந்த 4 முறையும் பயந்து தவாஃப் செய்கிறார். இந்த நிலையில கண்ணு ஒரு பக்கம் இருந்தாலும் கண்ணை விட உயிர் ரொம்ப முக்கியம். கண்ணை விட உயிர் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் அந்த 4 முறை தவாஃப் செய்திருக்குல்ல, யா அல்லாஹ் எனக்கு கண் பார்வையும் கொடு, எனக்கு உயிரையும் பாதுகாத்து கொடு, இவனிலிருந்து எனக்கு காப்பாத்து அப்படிங்கிற ஒரு அடிமைத்தனத்தோடு இறைவனுடைய அடிமை, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நீ எனக்கு எஜமானன் என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தியவர்களாக அவர் 7 முறை தவாஃப் செய்து முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவர் கேட்ட துவாவிற்கு பதிலாக கண் பார்வை கொடுத்தார் என்பதாக கிதாபுகளில் வரலாறு பதியப்படுகிறது. அப்போ முடிச்ச உடனே சொன்னாப்ல ஹஜ்ஜாஜ், நீ 3 முறை துவா செஞ்சீங்க அல்லவா, அப்போ கேட்கும் போது நீங்க அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல, சும்மா ஏனோ தானும் கேட்கறீங்க, அல்ல கண் பார்வை கொடு கேட்டீங்க. அந்த முறையை நான் புரிஞ்சுக்கினேன். அவர் இருந்தாலும் இறை மறுப்பாளர் தான். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இறை மறுப்பாளர் தான். இருந்தாலும் எப்படி துவா செய்தால் இறைவன் தருவான் என்பதை கேட்டு தெரிந்து அறிந்தவர் ஹஜ்ஜாஜ். அதே போலதான் ஃபிரௌன் அதே போலதான் சும்மா ரப்புன்னு சொல்லிட்டு அலைஞ்சான். ஒரு நாள் மக்கள் எல்லாம் கூட்டிட்டான். மக்களை கூட்டி கேட்கறாங்க முன்னாடி என்ன செய்யணும், நான் கடவுள் நம்பிக்கை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற மக்கள்கிட்ட. ஃபிரௌன் ஒன்றும் இல்லை, உன்னை நான் கடவுளை ஏற்றுக்கணும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. இந்த நிமிஷம் எங்களுக்கு மழை வரணும், இந்த நிமிஷம் மழை வந்துட்டு வச்சுக்கீங்க, உன்னை நாங்கள் கடவுளை ஏற்றுக்கிறோம், இல்லை நாங்கள் நம்ப மாட்டோம் மக்கள் சொல்லும்போது சபையிலேருந்து எடுத்து உள்ளே போயிட்டான். ஃபிரௌன் சபையிலேருந்து உள்ளே போயிட்டு என்ன செஞ்சான் தெரியுமா? வரலாறு சொல்ற கட்டு கதைகள்லாம் கிடையாது. நீ ஃபிரௌன் மூசா நபியோட வரலாறு கட்டி பாருங்க, இந்த வரலாறுலாம் வரும். வீட்டுக்குள்ள போய் யா அல்லாஹ் நான் தெரியாம சொல்லிட்டேன், யா அல்லாஹ் நீ தான் ரப்பு, யா அல்லாஹ் நான் தெரியாம சொல்லிட்டேன், யா அல்லாஹ் எப்படியா மழை வர வச்சு அல்லாஹ்ட்ட கேட்டான். வரலாறுங்க.
ஃபிரௌன் வீட்டுக்குள்ள போய் ரூமுக்குள்ள இருந்து கை ஏந்தி இறைவன்ட்ட கெஞ்சி கேட்டான், இறைவன்ட்ட அழுது கேட்டான். அவன் கேட்டு வெளியே வரான், மழை பெய்யுது. அப்பாவது அவன் பொறுமையா இருந்தானா? இல்ல. பத்தியா எப்படி மழை வச்சு பத்தியா? அனா ரப்புகுமுல் ஆலா அப்படின்னு சொன்னா ஃபிரௌன். அதே போலதான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அல்லாஹ்ட்ட எப்படி கேட்டா இறைவன் கபூல் செய்வான், தருவான் என்பதை அறிந்து வைத்திருந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருக்கு உணர்த்தினார், நீங்கள் முதல் 3 முறை கேட்டீர்கள் அல்லவா, அப்பொழுது நீங்கள் கேட்ட முறையும் சரியில்லை, நீங்கள் உங்களுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தவில்லை, ஆதலால் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, நான் உங்களுடைய உயிரை எடுப்பேன்னு சொன்னேன். அப்பொழுது நீங்க 4 முறை தவாப் செஞ்சீங்க, அப்போ இறைவன்கிட்ட கேட்ட முறையே வேற, அதனால அவங்க கண்பார்வை வந்துருச்சு அப்படின்னு ஹஜ்ஜாஜ் இப்னு சொன்னதாக வரலாறு வருகிறது என்றார். அல்லாஹ் அன அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமை அப்படிங்கிற வெளிப்பாடோடு இறைவன்கிட்ட துஆ செய்து பாருங்கள், உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். 3வது தக்வா, அச்சத்தோடு துஆ செய்ய வேண்டும். அப்படியா? அச்சத்தோடு துஆ செய்தால் நம்முடைய துஆவை இறைவன் ஏற்றுக்கொள்வார். மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான வணக்கங்களுக்கும் அச்சம் ரொம்ப ரொம்ப அவசியம். அச்சம்னா என்ன? இறை அச்சம், இறைவனுக்காக நாம் அமல் செய்கிறோம் என்ற அச்சம் முழுமையாக ஆணித்தரமாக அமைந்து விட்டால் நம்முடைய அமல், எல்லா விதமான அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆகையால் இஸ்லாமிய சொந்தங்களே, சகோதரர்களே, நாம் கேட்கின்ற துஆக்கள் என்பது இந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா நம்பிக்கையோடும், அதாவது நம்பிக்கையோடும் அச்சத்தோடும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தி நம்முடைய துஆவை அமைத்துக் கொண்டால் நம்முடைய தேவைகளை இறைவன் பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தல் புரிவார். அப்படிப்பட்ட துஆக்களாக, அமல்களாக நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.